இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 16 அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. பிரியமானவர்களே, நாம் வஞ்சகத்தினாலும் பாவத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் அநேகரை ஏமாற்றி அநேக செல்வங்களை சம்பாதித்து இந்த பூமியிலே நல்ல செல்வந்தனாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் பெரிய மனிதர்களாகவும் வாழ்கிறதை பார்க்கிலும் நீதியின்படி நியாயத்தின்படி செய்து உத்தமத்தில் வருகிற கொஞ்சமான வருமானமே நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதில் ஒரு லாபமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக பாவத்தின் நிமித்தம் நாம் செல்வங்களை சம்பாதித்து சேர்த்து வைத்து நம் ஜீவன் மரிக்குமே, ஆனால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை, நாம் மரித்து போவோம். அப்போது இந்த அழிந்து போகிற உலக பொருட்கள் நிமித்தம் நாம் அதையெல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாற்றி மனிதர்களை சம்பாதித்து கொள்ளுவோமே, ஆனால் நியாயங்களை சம்பாதித்து கொள்ளுவோமே, ஆனால் அது நித்திய வாழ்விற்கு நமக்கு உதவியாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் பொக்கிஷங்களை இங்கே உலகத்தில் அழிந்து போகிற இந்த உலகத்தில் சம்பாதிக்காதீங்க. நீங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்க. அங்கே பூச்சியும் இல்லை, கரையானம் இல்லை. கர்த்தர் நித்திய வாழ்வை நமக்கு கொடுப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த அழிந்து போகிற செல்வம் ஒரு நாளும் உன் கூடவே வராது. அது ஒரு நாளும் உன் கூட நித்தியமாய் எப்போவுமே இருக்கிற போகிறது இல்லை. அதனால் நாம் தர்மத்தின்படி கொஞ்சமாக சம்பாதித்தாலும் நிம்மதியாக கர்த்தரோடு கூட சாட்சியாய் வாழும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து அவர் உன்னை பெருக பண்ணுவார், உன் பேரை நிலைத்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். உன் பெயர் உன் சந்ததியையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமேன்.